நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்க கண்ணுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் இல்ல இந்த மாதிரி காசு நோட்ஸ் தெரிஞ்சா தயவு செய்து எடுக்காதீங்க. ஓகேயா? அதுல நார்மலா ஸ்பேல் போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு அந்த ஸ்பேல் போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட கஷ்டங்களை ஒரு காயின் மூலியமாவோ இல்ல ஒரு பேப்பர் நோட்டு மூலியமாவோ அவங்க அந்த ஸ்பேலை எழுதி அது ரோட்ல தூக்கி போட்டுருவாங்க. இப்போ சில டைம் நீங்கள் இந்த மாதிரி காசுலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, அது எடுக்கிற முன்னாடி அந்த காசில் ஏதாச்சும் எழுதியிருக்கான்னு பாருங்கள். நார்மலாக எழுதியிருக்கும், ஆளுங்களோட பேர் இல்லை ஏதாச்சும் மந்திரம் இல்லை ஏதாச்சும் கஷ்டத்தை எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 2 காசு இந்த மாதிரி தூக்கி போட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. அதே சில டைம் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெயாக இருக்கும், பிளாக் எண்ணெய், ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவங்களோட அந்த நெகட்டிவிட்டியை, அவங்க கஷ்டங்களை அப்படியே எடுத்து ஒரு காயின் மூலியமா இல்ல பேப்பர் நோட்டு மூலியமா அடக்கி வச்சிருவாங்க. அது ஒரு ஸ்பேல் பண்ணி அடக்கி வச்சிருவாங்க. ஸோ அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நைட் டைம்ல போயிட்டு அந்த காசை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடும்போது அவங்க ஸ்பேல் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா, என்னோட கஷ்டங்களை யாரு இந்த காயினோ இல்லை இந்த பேப்பர் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சேருட்டோம். நல்லா கிளியரா தெரியுதா? சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு காசு இந்த மாதிரி சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே ஸ்பெல் பண்ணுது. ஸோ யார் இப்போ அந்த காசை பார்த்தோன்னே கடவுள் அதிர்ஷ்டம் கொடுத்துருக்காரு, லக்கு, இந்த காசை எடுத்தாக்கா இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் நடக்கும்னு நினைச்சிங்கன்னா அது அதிர்ஷ்டம் இல்லை, எல்லா தைத்திரியமும் உங்களோட பாக்கெட்ல உக்காந்துரும். அப்புறம் இது அவ்வளோ சீக்கிரமா சுத்தம் பண்ண முடியாது. இது அவ்வளோ சீக்கிரமா சுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்பேல் பண்ணுது. ஸ்பேல்னா மந்திரம் பண்ணி அவங்க கஷ்டங்களை ஃபுல்லாக அதில் அடக்கி வச்சு எவன் கை அதில் படுதோ அவன் உடம்புல ஏறிடும் எல்லா கஷ்டங்களும். காயின் மட்டும் இல்லை, செருப்பும் தான். இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஆளுங்க ப்ரேயர்ஸ் பண்ண போவாங்க, இல்லை எங்கேயாச்சும் வெளியே போவானுங்க. அவன் பாட்டுக்கு செருப்பை வச்சுட்டு உள்ள கொஞ்ச நேரம் போய் ஒரு ஜாப்பை செட்டில் பண்ண போவான், இல்லை ப்ரேயர்ஸ் கும்பிட போவான். பார்த்தா அவன் செருப்பு இருக்காது. அவனுக்கு ஜக்பாட்டு. எதனாலனா அவனோட கஷ்டம்லாம் நார்மலாக அவன் கால் கீழே தான் இருக்கும். அதையே ஒருத்தர் திருடிட்டு போறான்னா அவன் எங்கே போய் பிச்சை எடுக்க போறான்னு யாருக்கும் தெரியல. ஆனால் ஸ்பேல் உண்மை, மந்திரம் உண்மை, ஆளுங்க சேவனை பண்றது உண்மை. இது அவங்க பண்ணி போடுறதுனால அவங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்குன்னா, யாரு அந்த காயின் அந்த பேப்பர் காசை எடுத்து அவன் பாய்க்கிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது எல்லாமே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். எவன் செஞ்சாலும் அவனுக்கு எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதாவது ஒரு நல்ல எனர்ஜி ஒரு கெட்ட எனர்ஜியை பார்க்கும்போது கெட்ட எனர்ஜி நல்ல எனர்ஜியை சாப்பிட்ரும். ஸோ நல்ல எனர்ஜி ஃபுல்லாக அந்த கெட்ட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஹீலிங்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இந்த மாதிரி கிறிஸ்டல் வாட்டர் கொடுத்து நீங்கள் அங்கே பாய்க்க சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா கிறிஸ்டல் வாட்டர் பேசிக்கலி யாராருக்கு சொந்த கர்மா இருக்கோ, நான் சொன்ன அந்த சஞ்சித கர்மா, பிரவர்த்த கர்மா, அகாமி கர்மா, கிரியாமான கர்மா, அதுங்களை குறைக்க தான் இந்த கிறிஸ்டல் வாட்டர். ஓகேயா? அதுங்களை குறைக்க. சில பேர் ஈவல் ஆய் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் தூரத்துல இருந்து பண்ணி விடுறது, அதுக்கெல்லாம் கிறிஸ்டல் வாட்டர். இப்ப சும்மா இருக்கிற அந்த தீய சக்திகளை நம்மளே போய் நோண்டி நம்மளே கை விட்டு எடுத்து நம்ம பாக்கெட்குள்ள வர வச்சுட்டா அது ஒரு போத்தல் 2 போத்தல் கிறிஸ்டல் வாட்டர்ல சரி பண்ண முடியாது. ஏன்னா இது நம்மளே சும்மா கிள்ளி விட்டு நம்மளே எடுத்துக்கிறோம் எல்லா பிரச்சனையும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் ஆளுங்களை பார்ப்பேன். ஏன்னா இது ஒன்று கிளீன்சிங், அடுத்தது உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஸ்பேல் பண்ணி கட்டு போடணும். அதாவது உங்களுக்கு இந்த கிளீன்சிங் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு உங்களை உட்கார வச்சு அதுக்குன்னே அந்த ப்ரொடெக்ஷன் கட்டு போடணும். ப்ரொடெக்ஷன் கட்டுன்னு ஒன்று இருக்கு. அது உங்கள் பேர், நட்சத்திரம், பிறந்த டைம்லாம் வச்சு அந்த கட்டு செய்வாங்க. அப்போ செய்யும் போது என்ன ஆகுனா, கிளீன்சிங் பண்ணோன்னே கெட்டது வெளியாக்க ஆரம்பிக்கும். கட்டு போட்டோன்னே கெட்டது உள்ள வர விடாம பார்த்துக்கும். இதெல்லாம் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் செய்ய முடியும். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, நீங்க ஏன் நிறைய இந்த மாதிரி மந்திரம் சம்பந்தப்பட்ட வீடியோகளை நான் வீடியோ போட மாட்டேன்னு கேட்டீங்க. ஓகே, மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் இருக்கு. இப்போ ஆளுக்கு சேவனைகள் வெட்டி விடணும், அதுக்கு மந்திரம் இருக்கு. சேவனை படம் வைக்கணும், அதாவது என்னை ஏமாத்திட்டான், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் என்ன மாதிரி அழுகணும் இருக்கு. பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது, கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது, அதுக்கும் இருக்கு. ஆசைப்பட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க 2 பேர் சேர்றதுக்கும் இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்னா உங்களில் எத்தனை பேர்
தப்பான வழிக்கு போவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம ஒன்று செஞ்சு கொடுக்கும்போது மக்கள் ரொம்ப தப்பாகவும் பாய்ப்பாங்க. மெக்யூஸ் பண்ண இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னா, அந்த மந்திரத்தையும் அந்த அந்த பொருட்களை நீங்கள் கரெக்டாக அந்த டைம் செய்யலைன்னா அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீன்சிங் பண்ணுறவங்க எல்லாமே அவங்க தான் இதெல்லாம் எடுத்து செய்வாங்க. ஏன்னா ஹீலிங் பவர் அவங்க கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட இல்லை. உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு அவங்க கிட்ட போனீங்களா, மெடிடேஷன் பண்ணிட்டீங்களா, செட்டில் பண்ணிட்டீங்களா, உங்கள் லைஃப்பை பார்த்து போயிட்டே இருங்க. எதுலேயும் ஹை ரிஸ்க் எடுத்து நானே செய்கிறேன், நானே சீஃபு, நானே எல்லாம் பார்த்து இப்படி கூகுளில் பார்த்து கற்றுக்க முடியும்னா உங்கள் லைஃப்பை நீங்களே ஆபத்தில் வச்சுக்கிறீங்க. இதுதான் அர்த்தம். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட எல்லா வீடியோலையும், இந்த 2 மனசோட என்னை தொடர்பு கொள்ளாதீங்க. 2 மனசு எப்படின்னா, ஒன்று அடித்தோடனே இந்த கிறிஸ்டல் வாட்டர் கேட்குது. இந்த கிறிஸ்டல் வாட்டரை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களேன். இது கிட்டத்தட்ட 2 வருஷமாக மலேசியா, சிங்கப்பூர், சபா சரவா வரைக்கும் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமாக. இதோட நன்மைகள் 18 பெனிஃபிட்ஸ். என்கிட்ட அவ்வளோ பேர் வாங்கினாங்கன்னா 3 போத்தை, 5 போத்தை, 6 போத்தன்னு 10 போத்தை வாங்குறவங்க இருக்காங்க. ஹோல் ஃபேமிலிக்கு பார்க்குறவங்க. அவங்களுக்கு இதில் பெனிஃபிட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் 1000கணக்கு வீடியோ இந்த கிறிஸ்டல் வாட்டரை பற்றி நான் பேசியிருக்கேன். டிக்டாக்ல மட்டும் இல்லை, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இந்த கூகுள் சர்ச், நீங்கள் இந்த டிஜிட்டலில் போயிட்டு இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் தட்டினாலே எல்லா இடத்துலையும் எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கஸ்டமர் டெஸ்டிமோனியல்லேருந்து இது இப்படி பாய்க்கிறது, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நிறையா இதில் நம்ம சாதிச்சு இதோட டீட்டெயில்ஸ் கூகுள்லேயே இருக்குது. நீங்கள் கூகுளில் தட்டினாலும் எல்லா இடத்தையும் நம்ம பாப் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பிரபலமாக மட்டும் இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம இந்த ப்ராடக்டை வெளியாக்கிருக்கோம். ஓகே, அடுத்தது எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குபேரா மணி மேக்னெட் ஜார் நான் லான்ச் பண்ணிட்டேன். ஓகே, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் என்னோட HQல வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த குபேரா மணி மேக்னெட் ஜார். ஆல்ரைட், இதில் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற த பேஸ் கிறிஸ்டல்ல செஞ்ச ஜார். ஓகே, உலகத்தில் இருக்கிற பேஸ் கிறிஸ்டலை வச்சு இந்த ஜார் நான் செஞ்சுருக்கேன். இந்த ஜாருக்குள்ள பார்த்தீங்கன்னா மணி கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லா சம்பந்தப்பட்ட மணி கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அடுத்தது ஹெர்ப்ஸ் இருக்கு. அடுத்தது அந்த ஹெர்ப்ஸ் மேல மந்திரம் இருக்கு. ஸோ எல்லா ஹெர்ப்ஸ்லயும் மந்திரம் இருக்கு, ஸ்பெல்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த மின்னுக்கு பார்த்தீங்கன்னா குபேர மந்திரம். இது முக்கியமான குபேர மந்திரம். இது எவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா மந்திரம் நிறைய இருக்கு, இஷ்டத்துக்கு ஆளுங்க பண்ணியிருக்காங்க. பட் இந்த குபேர மந்திரம் வந்து காலகாலமா பாய்ச்சது மணி மேக்னெட்க்கு. ஸோ இந்த குபேர மந்திரம், இந்த ஜாரை நீங்க வாங்கணும்னே டெய்லி 3 வாட்டி நீங்க படிச்சிடணும். ஏன்னா இந்த குபேர மணி மேக்னெட் ஜார் வந்து 3 இடத்துல தான் வைக்க முடியும். ஒன்று, நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல. வியாபாரம் பண்றீங்களா, உங்க டேபிள் மேல நீங்க நேராக இதை வைக்க வேண்டியதான். நேராக அப்படி வைக்கிறது, ஒன்றுத்தையும் திறந்து பார்க்க தேவையில்லை. ஓகே, அடுத்தது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வைக்கலாம். மணி கார்னர்னு அதை சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே போனோன்னா ஆஃபீஸில் போனால் மணி கார்னர் இங்கே அங்கே நேராக வச்சு 2 தான். அடுத்தது சாமி அறை, அதாவது ப்ரேயர் ரூமில் வைக்கலாம். ஸோ இந்த குபேர ஜார் வந்து ஆளுங்க என்கிட்ட புக் பண்ணி எடுத்து இது பண்ண சொன்னால் தான் நான் எடுத்து வைப்பேன் ரெடியாக. நீங்கள் வந்து செல்ஃப் கொலக்ஷன் என்னோட HQல வந்து பண்ணிக்கலாம், கப்போம் கேரில். இல்லாட்டி நான் போஸ்டேஜ் பண்ணேன்னா அது 30 அடிஷனல் சார்ஜஸ் வரும், போஸ்டேஜ் சார்ஜஸ். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 2 கிலோ கிட்ட வருது இது வெயிட். இதுக்குள்ளே என்ன பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, உள்ள 100 வழி நோட்டு, 50 வழி நோட்டு, 5 வழி நோட், ஒரிஜினல் நோட்ஸ் இருக்கு உள்ள. ஸோ அப்போ இதோட மதிப்பு பாருங்க. ஒரு பொருளை நான் வெளியாக்குறேன்னா அது நான் ரிசர்ச் பண்ணாமல் அதில் பயன் இல்லாமல் நான் வெளியாக்க மாட்டேன். அதனால தான் என்னோட ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ முதல் சாதனை நம்ம கிறிஸ்டல் வாட்டரை நம்ம சாதனை பண்ணிட்டோம். 1060 டெஸ்டிமோனியல் நம்ம மக்கள் மூலியமாக நம்ம எடுத்துட்டோம். ஸோ 2வது சாதனை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த குபேரா மணி ஜார். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. கோச 16-291-2273, கோச 16-291-2273. ரொம்ப முக்கியமானது, யார் யார் இந்த மாதிரி ரோட்ல இருக்கிற காசை எடுத்து பாதிக்கப்பட்டு வாழ்க்கை அடிச்சு உளுந்து கிடக்குதோ அவங்களுக்குலாம் நான் வந்து கிளீன்சிங், அந்த ஸ்பெல் ப்ரொடெக்ஷன் எல்லாம் என்னோட HQல தான் செய்வேன். ஓகேயா, நான் இங்கேருந்து தண்ணியெல்லாம் அப்படி அனுப்பி விட முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா வேலை செய்யாது. நீங்க என்னை டைரெக்டாக வந்து பார்த்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் ஒரு நாளுக்கு 2 பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். அது கூட நான் 4 பார்ப்பேன். மண்டே டு சட்டர்டே இந்த நாளில் வச்சா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சரி வரும். அது பார்த்து தான் நான் செய்வேன். ஸோ எதாக இருந்தாலும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. நேராக வந்து முன்னுக்கு HQ முன்னுக்கு நிற்காதீங்க. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். அவுட் ஸ்டேஷன், நான் வாஸ்து பார்க்குறேன், நான் ஜாதகம் பார்க்குறேன், நான் ரொம்ப ட்ராவலில் இருப்பேன். ஃபோன் அடிச்சுட்டு HQக்கு வாங்க. ஏன்னா என்ன எல்லாமே வந்து
ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் அவங்க ஸ்லாட் எடுத்துட்டு தான் என்ன வந்து பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நமச்சிவாயம்.